செய்திகள். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 400 அதிகரித்தது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வரவு வைப்பு. இந்தியாவில் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை மற்றும் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது மத்திய அரசு. 21 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் நடவடிக்கை என டாஸ்மாக் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து 1600 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அதிமுகவில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக விஜய் மாநில அரசின் நிதிநிலை குறித்து நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசின் திட்டங்களை செயல்படுத்த ஒதுக்க வேண்டிய நிதி குறித்தும், துறை வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நிதி நிலைமை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அறிவித்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 15% மத்திய அரசு உயர்த்தியது. இதன் எதிரொலியாக மே 13ஆம் தேதியான நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 14,330 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1,840 ரூபாய் அதிகரித்து 1,14,640 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் மே 14ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,20,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 15,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விஜய் தலைமையிலான தாவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு முந்தைய அரசின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசும் வழங்கும் ஊக்கத்தொகை ரூபாய் 1000 பயனாளிகள் அனைவருக்கும் வியாழக்கிழமை காலை வரவு வைக்கப்பட்டுள்ளது. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய சர்க்கரை உற்பத்தி நாடாக இந்தியா இருந்து வரும் நிலையில் தற்போது மத்திய அரசு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது. உள்நாட்டு விலைகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த உத்தரவு பதப்படுத்தப்படாத சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ஏற்றுமதிகளை உள்ளடக்கியது. ஏற்கனவே ஏற்றுமதிக்கு உள்ள சரக்குகள் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் அனுமதிக்கப்படும். அறிவிப்பு தேதிக்கு முன்னர் சரக்கு ஏற்றுதல் தொடங்கியிருந்தாலோ அல்லது உத்தரவு அமலுக்கு வருவதற்கு முன்னர் கப்பல் சரக்கு அனுப்பும் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டு கப்பல் இந்திய துறைமுகம் ஒன்றில் நங்கூரமிட்டிருந்தாலோ சரக்கு அனுப்பும் பணிகள் தொடரலாம். அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பே சுங்க அதிகாரிகளிடமோ அல்லது பாதுகாவலரிடமோ சரக்குகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்றுமதி அனுமதிக்கப்படும். புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதும் டாஸ்மாக் கடைகளை முறைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பஸ் நிலையங்கள் அருகே இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அவருடைய உத்தரவை செயல்படுத்தும் விதமாக 717 கடைகள் மூடப்பட்டு விட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் அனைத்து கடை பணியாளர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் 21 வயதுக்கு கீழ் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு கடை பணியாளர்கள் மதுபானங்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது. சிறார்களிடையே மது பழக்கம் அதிகரிப்பதாக புகார் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மே 14ஆம் தேதி முகூர்த்த நாள் மே 15, 16, 17 வரை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் இதர இடங்களுக்கு மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி,
தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு மே 14ஆம் தேதியான இன்று 80 பேருந்துகளும், மே 15ஆம் தேதியான நாளை 620 பேருந்துகளும், மே 16ஆம் தேதி 655 பேருந்துகளும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் 120 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்தில் இருந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் 25 பேருந்துகளும் மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் இன்று 5676 பயணிகளும், நாளை 10,853 பயணிகளும், சனிக்கிழமை அன்று 8421 பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 9759 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இரு பிரிவினராக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பிலும், முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றொரு தரப்பிலும் பிரிந்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சட்டப்பேரவையில் தாவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இருப்பினும் தங்களை எடப்பாடி பழனிசாமியால் நீக்க முடியாது, தாங்கள் இப்போது கட்சியில்தான் இருப்பதாக நீக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அதிமுகவில் நிலவி வரும் இந்த மோதல் காரணமாக ராயப்பேட்டையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.